أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேருதவியால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து ஒரு முஸ்லிமாக மரணியுங்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியில் நெருக்கடிகளின் போது ஓர் ஈமானிய பெண்ணின் பங்களிப்பு என்ன என்ற தலைப்பினூடாக ஒரு சில மாற்றத்தை நோக்கிய அடிப்படையில இந்த மார்க்க உபன்யாசத்தை ஞாபகமூட்டலாக அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதனால் இது ஆண்களுக்கு மட்டும் உரிய பொறுப்பு, பெண்களுக்கு கிடையாது என்று எண்ண வேண்டாம். இது ஆண்களுக்கும் பொறுப்பு தான், குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்ட பெண்களுக்கும் அது பொறுப்பு தான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல் மர்அத்து ராஇயா ஃபீ பைத்தி ஸௌஜிஹி வ அவுலாதிஹி, ஒரு பெண் என்பவர் பொறுப்புதாரி, கணவனுடைய சொத்துக்கள் சம்பந்தமாகவும் கணவனுடைய குழந்தைகள் சம்பந்தமாகவும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். அப்போ ஒரு கணவனை விடவும் பிள்ளைகள் விவகாரத்தில் ஒரு பெண்ணே விசாரிக்கப்படுவார் என்றால் அவருடைய கடமைகள் பிரதானமானது மார்க்கத்தின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்ப்பது, குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாப்பது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு கணவன், ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் அந்த திருமணத்தினுடைய பின்புலன் என்ன, எதற்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும், அதாவது அவன் பிறந்ததுல இருந்து அவன் புத்தி தெரிந்து சொந்த தேவை செய்து கொள்ளும் வரைக்கும் தாய் அல்லது அவருடைய அக்கா அந்த குழந்தையை அழகான முறைக்கு பராமரிக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பின்னாடி அந்த ஆண்மகனுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, அவனுடைய ஆடைகளை கழுவி கொடுப்பது தாயாக இருக்கிறார். அதே நேரத்தில் பண வசதி படைத்தால் ஒரு சேவன், ஒரு வேலைக்காரி இருக்க, சமைத்து கொடுப்பார், உடுப்புகளை கழுவி கொடுப்பார். இன்னைக்கு அதை கூட தேவையில்லை, வாஷிங் மிஷின் தூக்கி போடாது கழுவி தந்துடும். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன, தூக்கி உடுப்பை மட்டும் தான் போடணும், அது கழுவி அயன் பண்ணி அழகா தந்துடும், தான் போட்டுட்டு போ மாப்பிள்ள அப்படின்னு. இப்ப அவ்வளவு தூரம் அட்வான்டேஜ் ஆயிட்டு இந்த உலகம். அப்படியாக ஒரு மனிதனுடைய தேவையை முழுமைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் இன்றைய உலகம் அமைக்கப்பட்டிருப்பதனால் பெண் என்ற ஒரு தேவை ஒரு ஆண்மகனுக்கு தேவையில்லாமல் போய் விடுகிறது. ஆனாலும் ஏன் அல்லாஹு தஆலா குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான், ஏன் இதை தந்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண் என்ற இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும்
அல்லாஹு தஆலா பிரதானமாக ஒரு ஆணுக்கு உணவுக்கான தேவைதான் ஒரு பெண் என்றால், ஒரு ஆடை கழிவு கொடுப்பதற்கான ஒரு தேவைதான் ஒரு பெண்ணுக்கு இருக்கும் என்றால், அது கடையிலே வந்துகிட்டு என்ன இப்போ இது நம்ம வந்துகிட்டு உடுப்பு கலர் கடையில் விட்டோம், உடுப்பு கலை தந்துடுவோம், ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டு போய்த்திடலாம். இதையும் தாண்டி இஸ்லாம் ஒரு பெண்ணுடைய பொறுப்பு, ஒரு பெண்ணுடைய அடிப்படை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆண் மகனுக்கு பாதுகாப்புக்காக தான் ஒரு பெண் அமைக்கப்படுகிறார். ஒரு ஆண் மகனுக்கு பாதுகாப்புக்காகத்தான் ஒரு பெண், அவனை ஹராத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய முறை, அவனை நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை நாங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவேதான் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கேடயமாக, ஒரு பாதுகாக்கும் ஒரு அரணாக இருக்கிறார். இதை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பெண் உழைத்து கொடுக்கணும் என்பதெல்லாம் ஒரு கணவனுக்கு தேவையில்லை, ஒரு ஆண்மகனுக்கு அது தேவைப்படாது, தாராளமா உழைச்சு கொடுப்பான். ஆனால் ஒரு பெண்ணினுடைய தேவை என்ன, அவள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளவன் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, என்னென்ன விடயத்தில் அந்த பெண்ணுக்கு அதிகாரம் உண்டு, எந்தெந்த விடயத்தில் ஒரு பெண் சகிப்புத்தன்மையோட நடக்கணும், எதை ஒரு பெண்ணு தன்னுடைய வாசியாக எடுத்துக்கொள்ளணும், எதை ஒரு பெண்ணு விட்டு கொடுத்து நடக்கணும் போன்ற எல்லா விதமான அடிப்படையையும் இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நம்ம சில விடயங்களை ஈகோ பிடிக்கிறோம், கடுமையா பிடிவாதம் பிடிப்போம். ஆனா அதுல பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு தேவையே இருக்காது, ஆனா பிடிவாதம் பிடிப்போம். சில விடயத்தை பிடிவாதம் வந்துட்டு பிடிக்க வேண்டிய இடம் இருக்கும், அவர்கிட்ட பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். அப்ப எனவே ஒரு பெண் ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு ஆணுக்கு அவள் எப்படி இருக்கணும், ஒரு ஈமானிய ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். எல்லாமே எங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் பயம் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல போறத நான் தான் புதுசா எங்கேயுமோ கண்டுபிடிச்சிட்டு வந்து 100 அடி போய் தோண்டிட்டு வந்து சொன்னதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க பல பேர் இந்த பயானம் கேட்டிருப்பீங்க. முன்னாடி இது சம்பந்தம் என்ன விடவும் இதுல நீங்க கூடுதலான தகவல் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பொதுவாக மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னு சொன்னா, அடிக்கடி அவனை கொஞ்சம் தட்டி திருத்தணும், அவனுக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணணும். இந்த குர்ஆன்ல ஒரு இடத்துல தொழுகையை பத்தி பேசப்படுது, ஒரு இடத்துல ஜக்காத்தை பத்தி பேசப்படுது, ஒரு இடத்துல தாய் தந்தை பத்தி பேசப்படுது இல்லையே. அப்ப குர்ஆன்ல ஒரு விடயத்தின் தாற்பயத்தை புரிந்து கொள்வதற்காக பல இடங்களில் பேசப்படுகிறது. அதே மாதிரி நெருக்கடியான நேரத்தில் ஒரு பெண் தன் கணவனை எப்படி வழி நடத்தணும் என்ற அறிவு நமக்கிட்ட இருக்கும். சில நேரம் நீங்க யோசிக்கலாம், என் புருஷன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துல அவர் குட்டு வாங்குவார். கணவர்மார் இருக்கிறாங்கல்ல, எவ்வளவுதான் வீரனா இருந்தாலும் ஒரு இடத்துல செம்மைக்கு குட்டு வாங்குவார். அந்த இடத்துல வீராங்கனையாக, அந்த இடத்துல ஒரு தோழியாக, அந்த இடத்துல ஒரு வழிகாட்டியாக ஒரு பெண் கட்டாயம் அமையும். பெண் இல்லாமல் எந்த வாழ்க்கையிலும் எவனும் ஜெயிக்க முடியாது. உங்களால சொல்ல முடியுமா? உங்களால, நான் சவாலா கேட்கிறேன், உங்களால சொல்ல முடியுமா ஒரு ஆண் மகன் பெண் துணை இல்லாமல் ஜெயித்தாண்டு? அவ சுத்த பொய்யா தான் இருக்கு. கல்விக்கு ஒரு பொம்பளை தேவைப்படாது, ஆர்வப்படுத்துறது தேவைப்படும், வேற விஷயம். உலகத்திலேயே உலகம், இந்த உலகம் இருக்கலங்க, இதுல தார்மீக கோட்பாடில் ஆன்மீக பயிற்சியோடு முன்னுக்கு வந்த எல்லாருமே ஒரு பெண்ணினுடைய ஆலோசனை தான். ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்டவங்க தான் இன்றைக்கு புகழப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கங்க, தகப்பன வளர்ப்புல இருந்தாங்களா, தாயில வளர்ப்புல இருந்தாங்களா? ஒரு தாயில வளர்ப்பு. தாய் மௌத்தா போனதுக்கு பிறகு பொறுப்படுத்தது பாட்டனா இருந்தாலும் வளர்த்தது ஒரு பெண்ணு தானே. அதனால இஸ்லாம் சொல்றது, ஒரு பெண் என்போ நாளை மறுமையில் வளர்ப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார், கணவன் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். அப்ப அதனால உங்களுடைய பொறுப்பு என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளோட பொறுப்பு என்னங்க? ஆக்கி கொடுக்கறது, திண்டு முடியாம கழுவி வைக்கிறது, இதுதான். அதெல்லாம் உங்களோட பொறுப்பு. அது உங்களோட நீங்க செய்யற ஒரு பொறுப்போட கடமைன்னு சொல்லலாம். அது நீங்க விரும்பினா செய்யலாம், கணவன் சட்டம் போட முடியாது. நீங்க விரும்பி செய்து உங்களோட நட்பை, உங்களோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு தான் நீங்க உடுப்பு கழுவி கொடுக்கிறது, அவர் தலையை மசாஜ் பண்றதுல உங்களோட காதலை வெளிப்படுத்துறது, உங்களோட அன்பை வெளிப்படுத்துறது. அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இஸ்லாம் உங்களை ஒரு கேடயமாகத்தான் வைத்திருக்கிறது.
ஒரு பெண் என்பது ஒரு கேடை. அப்ப அந்த கேடையை எதுக்கெல்லாம் பயன்படுத்தும்? இன்னொரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படும். இன்னொரு இடத்துல போய் அவமானப்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு. அதே நேரத்துல சில இடங்களில் பெண்கள் ஐடியா இல்லாம முன்னுக்கு வர முடியாது. அர்ரிஜாலு கவ்வாமுன் அலா நிசா, பெண்களை நிர்வகிப்பதுதான் ஆண்கள். ஆனா எல்லாத்தையும் ஆணால சாதிக்க முடியாது. பெண் என்ற ஒரு பகுதி இல்லை என்றால் ஆண் என்ற ஒரு பகுதியால எதுவும் சாதிக்க முடியாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதுக்காக வேண்டி அதை அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளவும் கூடாது. நாங்க இல்லாட்டி உங்களால முடியாது அப்படி இருக்கவும் கூடாது. பொதுவாக உங்களுக்கு எப்படி சொல்றது, வேகமாக ஓடக்கூடிய ஒரு பைக், ஒரு வாகனத்துக்கு பிரேக் முக்கியமா இல்லையா? ஸ்டீரிங் முக்கியம், அது வேற. கியர் முக்கியம், அது வேற. பிரேக் முக்கியமா இல்லையா? ஸ்டீரிங் எவ்வளவு இருந்தாலும், கியர் 4, 5, 6 கியர் இருந்தாலும் பிரேக் இல்லாட்டி பொசுன்னு போக வேண்டியதுதான். நீங்க தான் அது. நீங்க பிரேக்காக இல்லாட்டி எந்த ஆம்பளையும் நியூட்ரலா இருக்க மாட்டான். உண்மையா பொய்யா? அதான் சத்தியம். அப்ப பெண் என்பவர் ஒரு ஆணை கட்டுப்படுத்தக்கூடிய, ஒரு ஆணினுடைய கஷ்டங்களை துடைக்கக்கூடிய, கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அல்ல பெண்ணை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆணை தனி மெட்டீரியலை படைத்தவரப்பு பெண்ணை தனி மெட்டீரியலை படைக்கிறது. ஆணில் இருந்து படைச்சிருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சானா இல்லையா? அல்லாஹ் எதால படைச்சான்? ஆண். ஆதம் அல்லாஹ் படைச்சான். ஆதம் அல்லாஹ் எதால படைச்சான்? மண்ணால படைச்சான். மண்ணால படைச்சானா இல்லையா? ஆதம் நபி எதால படைக்கப்பட்டாரு? மண்ணால. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆணினுடைய உடம்பிலிருந்து படைக்கப்பட்டார். ஒரு ஆணினுடைய, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வளைந்த விழாவிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அதனால சொன்னாங்க, பெண் வளைந்த எலும்பை போன்றவள். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அதுல படைக்கப்பட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம லாஜிக்கை என்ன அழகாக புரியணும்னா, ஒரு ஆண் இதிலிருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டால் அந்த ஆணுக்கு தேவை என்பது பெண்ணிடம் தான் இருக்கிறது. அதனாலதான் ஆணிலிருந்து எல்லாம் படைச்சிருக்கிறது. அப்ப எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் என்பவள் எல்லா இடத்திலும் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு தோழியாக, ஒரு நண்பியாக, ஒரு சிநேகிதியாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில கல்வி விவகாரத்தில் பார்த்தால் கூட இமாம் இப்னு கஸீர், இமாம் இப்னு கையும், இப்படி பல எல்லா அறிஞர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களை வளர்த்தது பெண்கள் தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், வாப்பா மூத்தாயிட்டாங்க, வளர்த்தது தாய், படிக்க வைத்தது தாய். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு அறிஞர்களையும் பாருங்கள், உலகத்தின் மகா பெரிய அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுற எல்லா அறிஞர்களும் ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்டு மார்க்கத்துக்கு கொண்டு வரப்பட்டோம். அப்ப உங்களால எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு டேலண்ட் எல்லாம் அவங்க கையில தந்திருக்கிறாங்க. ஃபிரௌன் எல்லா குழந்தைகளையும் கொன்னான். அல்லாஹு தஆலா எந்த குழந்தையை கொல்லணுமோ அந்த குழந்தையை பாதுகாப்பாக கையில கொடுத்தானா இல்லையா? ஃபிரௌனுடைய தேவை மூசா நபியை கொல்லணும். அந்த மூசா நபியை கொல்லணும் என்பதற்கான எத்தனையோ குழந்தையை கொண்டு முடிச்சுட்டான். ஆனா அல்லாஹு தஆலா அவன் தேடாமலே அவன் கையில கொண்டு மூசா நபியை கொடுத்தானா இல்லையா? கொடுத்த இடத்துல கொல்லணும் என்ற முயற்சியை அவன் எடுக்கிறான். ஆனா தடுத்தது யாரு? ஒரு பெண், ஆசியா என்ற பெண் தான் தடுத்தார். அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆண் ஒருத்தரை எதையாவது செய்ய நாடினால் அந்த இடத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் ஒரு பெண் தான் அமைவார். அதே இடத்தில் அந்த ஆண் மகனை தப்பானதை தள்ளி விடுறதும் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பார். அப்ப நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹு தஆலா எனக்கு என் கணவன், என் பிள்ளை விடயத்தில் அல்லாஹ் எனக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறான். அவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நான் பணக்காரியாக இருக்கலாம், என் பொருளாதாரத்தால் நான் என் கணவனுக்கு பிள்ளைகள் உதவி செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முதல்ல ஒரு பெண் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தன் கணவனை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். கணவன் மனைவி சண்டைகள் 1000 வரலாம், ஆனால்
சந்தர்ப்பத்தில் கழுத்தறுக்கிற பெண்ணா மாறிவிடக்கூடாது. சந்தர்ப்பத்துல கழுத்தறுக்கும் பெண்ணாக மாறிவிடக்கூடாது. அதே இடத்துல தன் கணவனை அவமானப்படுத்தி பேசுற இடத்துல அவனை கொண்டு வைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா சில பெண்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த பெண்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இருந்தாலும் தன் கணவன் மறைவிட்டு கொடுக்க மாட்டார்கள். சில நேரத்துல அவங்களுக்கு பக்குவம் இல்லாமல் மெச்சூரிட்டி இல்லாமல் சில விஷயங்கள் பேசுவார்கள். ஆனால் சில உணர்வுகள் வருகின்ற பொழுது தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து கண்ணீர் வடிப்பார்கள். அப்ப எனவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் மட்டும்தான் உங்கள் கணவன்மார்களை ஹராத்தை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கலாம். அதனாலதான் அல்லாஹு தஆலா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப அதனால திருமணம் என்ற ஒரு அடிப்படையில, கணவன் மனைவி வாழ்க்கை என்ற அடிப்படையில ஒரு எக்ரிமெண்ட் தான். ஆனா அந்த எக்ரிமெண்ட் எப்படிப்பட்ட எக்ரிமெண்ட் என்று சொன்னால், உன்னை நான் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன் என்ற ஒரு எக்ரிமெண்ட் தான் அங்க மிக முக்கியமா இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஒரு கணவன் மனைவி என்ற அடிப்படையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனை வரும்போதும் அந்த கணவனுக்கு ஆர்வப்படுத்தக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடிய, டென்ஷனோடு வருவான். அந்த டென்ஷனுடைய முகத்தை பார்த்து தன் கணவனை சாந்தப்படுத்தக்கூடிய முறைமை அந்த பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். இதுக்கு நம்ம வரலாறு ரீதியான சில செய்திகள் நம்ம பார்க்கலாம். வரலாறு ரீதியாக சில செய்திகளை பார்க்கலாம். முதலாவது நீங்க பாருங்க, அப்படியே நீங்க வரலாறுக்கு முன்னுக்கு போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் சக்காலத்தி சண்டை வந்தது இப்ராஹிம் நபி குடும்பத்துக்குள்ளதான். சக்காலத்தினா தெரியுமா? சக்காலத்தின் என்னன்னு தெரியுமாங்க? ஒரு கணவன் 2 பொண்டாட்டி, இதான் சக்காலத்தி சண்டைன்றது. முதல் சக்காலத்தி சண்டை வந்தது இப்ராஹிம் நபி குடும்பத்துக்குள்ளதான். ஏன்னா சாராதான் முதல்ல முடிக்கப்பட்ட மனைவி. இரண்டாவது தான் ஹாஜர் இப்ராஹிம் நபி முடிச்சாங்க. இவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால மனக்கசப்பு வருது. அந்த இதில் தீர்த்து கொள்வதற்காக தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில ஹாஜரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மக்காவை விட்டுட்டு திரும்பி போனாங்க. திரும்பி போகும் போது அந்த தாயார் கேட்கிறாங்க, என்னப்பா உத்தரமில்ல விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. ஒண்ணுமே பேசாம தான் போனாங்க. அவங்க கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு மட்டும்தான் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. அப்போது தலையை மட்டும் அசைத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண்ணையும் தன் கை குழந்தையும் விட்டுட்டு போகும்போது அந்த கணவன் அல்லாஹ் சொன்னா என்பதுக்கு செய்யறாரு, வேற விஷயம். என்றாலும் மனிதன் என்ற அடிப்படையில் மனசு எவ்வளவு பதறும் யோசிச்சு பாருங்க. ஒரு நபி தன் மனைவியையும் தன் குழந்தையையும், பல வருடங்கள் கழித்து கிடைத்த குழந்தை, கையில எடுத்து விளையாட வேண்டிய வயசுல உள்ள குழந்தைய தன்னந்தனிய விட்டுட்டு, வீடும் இல்ல வாசலும் இல்ல, பேசிக்கொண்டு இருப்பதற்கு குடும்பமும் இல்ல, தன்னந்தனிய விட்டுட்டு போங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபி ஓ இப்ராஹிம் அல்லது வஃபா, அவர் அல்லாஹ் சொன்னா உடனே கட்டுப்பட்டு விடுவார், நிறைவேற்றி விடுவார். என்றாலும் மனிதன் என்ற அடிப்படையில் மனசுல கவலை இருக்குமா? இருக்காது. கவலை பின்னுக்கு வெளிப்படுத்துறாரு, வேற விஷயம். பின்னுக்கு கவலை வெளிப்படுத்துறாரு. ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இதுதான் ஒரு பெண்ணுகிட்ட இருக்கணும். நெருக்கடியான நேரத்தில் தன் கணவனை மனதை ஆறுதல் படுத்த தெரிஞ்சிருக்கும். இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு எதை காட்டுது? கணவன் பொருளாதாரம் இழந்தாலும், கணவன் சொத்துக்களை இழந்தாலும், கணவன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டாலும், கணவன் ஏகத்துவத்தை பேசுவதற்காக ஊரை அவரை எதிர்த்தாலும், ஏகத்துவம் தான் சத்தியம் என்பது புரிந்து கொண்ட ஒரு மனைவி என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான், நம்மளை வீணாக்க மாட்டான், நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் அசிங்கப்படுத்த மாட்டான் என்று சொல்லும் ஒரு பெண் உருவாகணும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த வரலாற்றை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா இது தன்னந்தனியை விட்டுட்டு போறிய என்று கேட்கிறாங்க. கேட்டு விட்டு இப்ராஹிம் எப்பொழுதும் குடும்பத்துக்கு அநியாயம் செய்ய மாட்டார், இப்ராஹிம் எப்பொழுதும் குடும்பத்தை வந்து இரண்டாம் பட்சமாக கேவலப்படுத்த மாட்டார். அந்த மனைவிக்கு விளங்குது என்ன வாழ்க்கை நடந்து கொண்ட முறை அப்படிதான் இருக்குது. அழகாக வாழ்ந்தாங்க. திடீர்னு விட்டுட்டு போறாங்களாக இருந்தால் இது நிச்சயமாக அவங்களோட சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவோ இல்லை என்றதை உணர்ந்து கொள்றாங்க.
இந்த உணர்வை நம்ம கட்டாயம் மடுக்கணும். இல்லை இப்ப உலக சண்டை நடக்குது இல்லையா, ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை நடக்குது. அப்ப சாமான்கள் வராது, பெட்ரோல் வராது, பிசினஸ் நடக்காது, வாங்கின கல்லு வாங்கின இடத்துல கிடக்கும், வாங்கின சாமான் விற்காது, சாப்பாடுக்கும் கஷ்டமா இருக்கும். இப்ப கணவன் ரொம்ப மனசு வந்து கிடப்பான், ஆடே அவனுக்கு கடன் கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், இப்படி அப்படி என்ன செய்யப்படும் டென்ஷன்ல இருப்பான். இப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஞாபகம் வரும். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்று ஒரு பெண் கொடுக்கிற அந்த வார்த்தை இருக்குதே, அது உலகத்தில் விலை மதிக்க முடியாத முத்துக்கு சமம் உலகத்துல. ஏன்னா உங்களுக்கு அப்படி சொன்னா விளங்கும். நீங்க தான் இந்த கல்லு பிசினஸ் அதெல்லாம் உள்ளவங்க தானே, உங்களுக்கு அப்படி சொன்னாதான் விளங்கும். உலகத்திலே விலை மதிப்பு மிக்க ஒரு கல்லை தந்தால் அந்த கல்லுக்கும் ஒரு பெண்ணினுடைய வார்த்தை சமாதான வாசகத்துக்கு ஈடாகாது. அந்த இடத்துல கல்லு பெருமதியா, மனைவி பெருமதி, மனைவி வார்த்தை பெருமதியா, மனைவி வார்த்தை பெருமதியா, கல்லு சும்மாதான் இருக்குது, அவள் வாழ்த்தது மனதுக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன் கணவனுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மனசு அப்படியே ஆறுதல் படுத்திட்டு, அதனால வந்து யா அல்லாஹ் என் கணவன் என் மனைவியையும் பிள்ளையையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறேன் என்று கவலையை வெளிப்படுத்தி துவா செஞ்சுட்டு போனாங்க. அப்ப உள்ளத்தில் கவலை இருந்தது, வெளியில் வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா ஒரு ஆண் மகன் எப்பொழுதுமே கவலையை வெளியே சொல்ல மாட்டான், கவலைய வெளியே சொல்ல மாட்டான், உள்ளுக்கு அப்படியே வச்சுக்குவான். ஆனா ஒரு மனைவி தன் கணவனுடைய முகசாயலை அழகாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவனுடைய முகசாயல், முகம் மாறுறது, அவனுடைய முகம் கண், உண்மையிலேயே ஒரு கணவனை அல்லாஹ்வுக்காக ஒரு பெண் நேசித்தால் அவன் கண் ஜாடையில் கரிந்து கொள்வாள், என் கணவன் என்னை நேசிக்கிறானா அல்ல இப்போ கோபமா இருக்கிறானா, கண் ஜாடையில் உடனே பிடிச்சுக்குவாள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகும் போது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட்டானாங்க? இல்லையே. அப்ப எனவே ஒரு பெண் ஒரு ஆண் மகனுக்கு மனதுக்கு மிகப்பெரிய சாந்தத்தை கொடுக்கக்கூடியவள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அன்ன ஹலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே உங்கள் மனைவி அல்லாஹ் படைத்திருப்பது லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக. சுப்ஹானல்லாஹ், வாசகத்தை பாருங்கள். அப்ப ஒரு மனைவியிடத்தில் மன அமைதி என்பது, மன அமைதி எப்ப தேவைப்படும்? குஷியா இருக்கிற டைம்ல மன அமைதி தேவைப்படும், சந்தோஷமா இருக்கிற டைம்ல மன அமைதி தேவைப்படும். மன அமைதி எப்ப தேவைப்படும்? தர்ம சங்கடத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில், இதுக்கு பின்னாடி சாவுதான்னு ஒரு நினைக்கிற நேரத்துல வந்து ஒரு டோஸ்ட் கொடுத்து காப்பாத்துறதுதான் ஒரு மனைவியோட வேலை. அதான் அல்லாஹ் சொல்றான், தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் அவனுக்கு மன நிம்மதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நேசம் இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருக்கடியான நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாசகம், வார்த்தை மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணமாக அமைந்தது. அது நமக்கிட்ட வர வேண்டும். அப்ப எனவே தாய்மார்களே, ஒரு கணவன் நெருக்கடியான நிலையில் தள்ளப்படும் போது அவனோடு தோல் கொடுப்பதுதான் மனைவி. அதான் மனைவிக்கு அடுத்த பேர் தோழி, துணைவின்னு சொல்றோம் இல்ல, மனைவி தானே துணைவி. உண்மையா பொய்யா? துணைவிங்க. துணைவினா என்ன? எல்லா நேரத்திலும் தோல் கொடுப்பவள். அப்ப அந்த தோல் கொடுக்கும் உரிமை நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான், அந்த வேஸ்ட் பண்ணி கூட கூடாது. அப்ப எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டவங்க, அல்லாஹு தஆலாவுக்கு இப்ராஹிம் நபி மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்பது உணர்ந்து கொண்ட ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனை சாந்தமாக வழி அனுப்பினார்கள். அதே மாதிரி நாங்க என்ன செய்யணும்? நம்ம கணவன் எவ்வளவு பெரிய நெருக்கடியில இருந்தாலும், என்னப்பா டென்ஷனா இருக்கிற கேட்கணும். சொல்ல மாட்டான், ஒரு காலமும் கஷ்டத்தை கொண்டாடி சொல்ல மாட்டான், மேக்சிமம் சொல்ல மாட்டான், மறைப்பான். நீ மறைக்கிறது எனக்கு நல்லா விளங்குதுப்பா, சரி ஒரு ரெண்டு ஆறுதலுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்ல அப்படின்னு கேட்கலாம். அப்ப சேர்க்கும் போது முதலாவது, எந்த ஒரு ஆணும் தன் எதிரியே உள்ளவன் எதிரி இல்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் வாயால் 4 வார்த்தை பேசுவான். பொம்பளை அப்படி கிடையாது. அவன் எதிரியா இருக்கட்டும், தோழனா இருக்கட்டும், நமக்கு கஷ்டம் எவனா இருந்தா பரவாயில்ல, அழுது முடிச்சிருந்தது.
அழுது முடிச்சு கதையை முடிச்சிடுறது. ஆனா ஒரு ஆண் அப்படி அல்ல. ஒரு பெண் என்பவள் அழுதால் சாந்தம் அடைவாள். ஒரு ஆண் என்பவன் சொன்னாலும் அவஸ்தைப்படுவான். எங்க குத்தி காட்டுவாங்களோ, எங்க கேவலப்படுத்திடுவாங்களோ, கர்மம் உன்னை முடிச்சதுல இருந்து நான் எங்கடா சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிடுவாளோ என்று பயம். ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணிடத்தில் பயப்படுற மாதிரி வேற யார்ட்டும் பயப்பட மாட்டான். ஒரு பெண்ணிடத்துல பயப்படுற மாதிரி அவன் யார்ட்டையும் பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? நல்ல அழகா தான் இருப்பாங்க, அன்பா தான் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எங்கேயாச்சும் அப்ப இருக்கிறான்னு இழுத்து பாருங்க, ஏண்டா ஓ வாப்பா அப்படி ஒரு உமா அப்படின்னு லிஸ்ட் அடிக்கிட்டே போவா. உண்மை யோசிக்கணும், இதான் எப்படி இவனுக்கு தெரியும்? நம்மளாலேயே விட்டு நிற்போம். ஆனா அவளும் சேவ் பண்ணுவான். நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது. அவள் லிஸ்ட் எடுக்கக்குள்ளதான் அம்மாடியோ இதுக்கு பிறகு செத்தாலும் வாய் திறக்க கூடாது என்று முடிவு எடுப்பான். அப்ப ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவனிடத்தில் நம்பிக்கைக்குரியவளாக மாற வேண்டும். மாறினா மட்டும்தான் அவன் ரகசியத்தை கூட சொல்லுவான். இல்லாடி செத்தாலும் சொல்ல மாட்டான். ஏன்னா எப்ப எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லை. பயந்து கொண்டே வாழ்வான். சமூகத்திட்டையும் பயம், வீட்டுக்குள்ளேயும் பயம். பயத்தாலே வாழக்கூடிய உருகி போற மனுஷன் ஆனா தான் இருப்பான். ஆனா பெண் என்பவர்கள் எல்லாமே ஓப்பன் டைப். பெரிய என்ன கவலை வந்தாலும் 2 நாளைக்கு அழுவா, 3ஆம் நாள் மறந்து போட்டு உட்கார்ந்துருவான். ஆனா ஒரு ஆண் அப்படி கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு மன அமைதிக்குரியவள். அப்ப அந்த மன அமைதியை நம்ம கொடுக்கணும். மன அமைதி கொடுப்பதாக இருந்தால் தான் நம்ம மனைவி. இல்லாட்டி இல்லை. நீங்க பாருங்க, தர்ம சங்கடமான நிலை, இதுக்கு பிறகு யாருடா சொல்ற நிலை இருக்கும் போது மனைவி அவருக்கு ஹீரோவா மாறுவா, ஹீரோனியா மாறுவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருக்கிறாங்க. வஹி கிடைக்குது. அந்த வஹிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்ததுக்கு பின்னாடி தன்னால் சுமக்க முடியாது, சுமந்து விட்டேனோ என்ற உணர்வு காய்ச்சலாக மாறுகிறது. ஏலாம ஓடி வாராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனுக்கு எவ்வளவு ஆறுதலான வாசகத்தை சொல்றாங்க. நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒருத்தர் தானே, நீங்க யாருக்கும் தொந்தரவு செய்யாத ஒருத்தர் தானே என்று எந்த வாசகம் சொன்னால் கணவன் மனைவி கணவனுடைய மனம் சாந்தமடையுமோ அந்த வாசகங்களை எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவன் எந்த இக்கட்டான நிலையில் இருக்கிறானோ அந்த இடத்துல மருந்து போடணும். ஒரு காயம் வந்தா காயம் ஆரம்பத்துல மருந்து போடணும், ஆரம்பத்துல பேர் மருந்து போடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் அந்த மனைவி தான் என்ன அந்த கணவனுக்கு முதல் மெடிசின். அதை புரிஞ்சு கொள்ளணும். முதல் மெடிசின் மனைவி தான். அது நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மெடிசினே மனைவிமார் தான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகை என் மனைவிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் மனைவிமாரை விட்டு பிரிஞ்சதே கிடையாது ஒரு நிலைமையை தவிர. யுத்தத்துக்கு போகும்போது கூட ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை கூட்டி தான் போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் என்பவள் பயிற்றுவிக்கப்பட்ட முறை அடிப்படையில் தன் கணவனுக்கு எல்லா விதமான தர்ம சங்கட நிலையிலும் ஹெல்ப் பண்றவளா இருப்பார். ஹுதைபியா உடன்படிக்கை, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்கால வந்து கிட்ட உம்ராக்கு செய்ய அனுமதிக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சரி அறுப்பு பிராணி ஒட்டகத்தை எல்லாம் அறுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒருத்தர் எழும்பி அந்த ஒட்டகத்தை அறுக்க போகல. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையாச்சுது. என்னடா இது, இதுவரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்ச சஹாபாக்கள் இன்றைக்கு மட்டும் செய்யாம உட்கார்ந்துட்டாங்களே என்ற கவலையோடு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூடாரத்துக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வரும் போது உம்மு சலமாக்கு விளங்கிட்டு ஏதோ ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு நடந்துட்டு முக சாயல் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு மனைவி ஒரு நுட்பமான ஒருத்தியா இருக்கணும். ஒரு மனைவி அதான் சொன்ன முக சாயலில் தன் கணவனை அறிந்து கொள்வதாக இருந்தால் மட்டும்தான் அவள் உண்மையான மனைவியாக இருக்க முடியும். இல்லாட்டி சந்தர்ப்பத்துக்கு கழுத்தறுப்பவளாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வந்த அந்த மூமெண்ட்டை பிடிச்சிடுறாங்க.
என்ன அல்லாஹ்வின் தூதரே ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல இப்படித்தான் நடந்த விஷயம். அல்லாஹ்வின் தூதரே இதுதான் பிரச்சனையா? முதல்ல வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னாங்க. சொல்யூஷன் பாருங்க, ரசூலுல்லாஹ் பாருங்க, எவ்வளவுதான் நபியாக இருந்தாலும் சில இடத்துல அல்லாஹ் தஆலா நபியை வழிகாட்டுவதற்கு மனைவியை வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, சமூகத்துக்கே வழிகாட்டும் தலைவருக்கு மனைவி தான் ஐடியா கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அதனால அல்லாஹு தாலா ஒரு மனைவியை கணவனுக்கு ஆடையாகவும் மன ஆறுதலாக வைத்திருக்கான். ஆடை என்பது மானத்தை பாதுகாக்கும், ஆறுதல் என்பது மனதை பாதுகாக்கும். டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பது ஒரு மனைவியால் மட்டும்தான் முடியும். ரசூல டென்ஷனா வந்தாங்களா இல்லையா? என்னடா இவனு இவ்வளவு காலத்துக்கு இப்படி நடக்கலையே, இப்படி டென்ஷன் வர்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த செஞ்சிருக்கோம் செய்யல பாரு, இதுதான் பிரச்சனையா? வைத்து நீங்க அருங்க அல்லாஹ் இந்து தரே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எல்லாரும் மனமான மீது அறுத்துனாங்க. பாருங்க, சின்ன ஒரு ஐடியா பெரிய ஒரு மன கஷ்டத்தை இலசாக்கிடுச்சா இல்லையா? அப்ப அதனாலதான் பெண்களே, உங்க கையில தான் உங்க குடும்ப சந்தோஷமே இருக்குது. தமிழ்ல சொல்லுவான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. உங்க ரெண்டு வார்த்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டு. உங்களோட ரெண்டு வாசகம் தான். நீங்க மந்தியர்களுக்கு பேசலாம் தேவையில்லை. 2 வாசகம் அவனை அரசனாகவும் மாற்றும். அதே 2 வார்த்தை அவனை மனநோயாளியா மாற்றும். அது 2 வார்த்தை, ஜஸ்ட் 2 வார்த்தை தாங்க. என்ன, என் புருஷன் தான்டா என் வாழ்க்கையா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படி இருக்கான். அப்பா அதே இடத்துல என்னத்தான் செஞ்சு கிழிச்ச கதை முடிச்சுட்டு போ. இந்த 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தையாலே அவன் ராஜாவாயிருவான். அதே 2 வார்த்தையால அவன் மனநோயாளி ஆகிடுவான். பாத்தீங்களா? 2 வார்த்தையிலேயே ஒரு சமூகத்தை நீங்க என்ன செய்யலாம், மறுபக்கம் புரட்டி போடலாம். அது ரசூலுல்லாஹ்க்கு நடந்துச்சுங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு அந்த நிகழ்வு நடக்குது. அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி வீட்டுல மதீனத்து ஒரு 9 பெண்கள் வர்றாங்க. ஒரு 9 பெண்கள் வந்து அவங்களோட கணவன்மாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் சொல்றா, நான் 2வது கல்யாணம் தான் முடிச்சுக்கிட்டேன், அந்த கணவரும் அந்த பிள்ளைகளும் என்னை தாங்குன்னு தாங்குறாங்க என்று கணவனையும் அந்த குடும்பத்தையும் பெருமையா பேசுறாங்க. இனி அவனோட பண வசதி இருக்குது, அவன் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கரெக்டா கிடைக்குது, அழகான உடுப்பு கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஜாலியா டைப்பா இருக்கிறாங்க. அதை அப்படியே சொல்றாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. ஆயிஷா நாயகி யாரு? ஒரு நபியுடைய மனைவி. சின்ன, அதாவது ஒரு பெரிய வயசு இல்லாத ஒரு சின்ன வயசு பெண்ணு. எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு கிடைக்கல என்று ஏக்கப்படக்கூடிய வயசு, தேவைகள் கூடுதலாக உள்ள அந்த லைஃப். இந்த லைஃப் அப்படியே அந்த 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 ஹிஸ்டரி அப்படியே தூக்கி சொல்றாங்க கணவன்ட்டு. அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, ஆயிஷாவே, அந்த பெண்ணின் கணவனை விடவும் நான் சிறந்தவன் இல்லையான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாயகி நடந்த செய்தியைத்தான் சொன்னாங்க, ஆனா சொல்ற மெதட் இருக்குதே அது வித்தியாசமா இருந்துச்சு. பாத்தீங்களா, அவங்களை வீட்டுல அப்படிலாம் நிற்கும், இப்படி எல்லாம் நிற்குதான். என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல மிச்சக்கார வீடியா ஒண்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, அடிக்கிற பத்தைக்கு படுறது முசலுக்கு அப்படின்னு போட்டு சொல்றதாலே குத்தி காட்டுறது. அது பெண்கள்கிட்ட உள்ள இயற்கையான ஒரு குணம் தான். ஆனா அதை மாத்திக்கொள்ளணும். அது குணம் இயற்கையானது, அதை மாத்திக்கொள்ளலாம். ஈமானிய பெண்களும் மாத்திக்கொள்வாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவரை விட நான் சிறந்தவன் இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் ஆயிஷா நாய் புரிஞ்சிச்சு, நான் சொன்னது கேட்ட செய்தியாக இருந்தாலும் தன் கணவன் மனசு அதை நோகடித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அவரை விட நீங்க எவ்வளவு மடங்கு நல்லவர் அப்படின்னாங்க. பொருளாதாரம் தான் இல்லையே தவிர எங்கிட்ட குடும்ப கட்டுப்பாடு, அனுசரிப்பது, என்னை கவனிப்பது, என் விடயமாக நீங்க அன்பு காட்டுவது எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை தடவை பாரியா என் தங்கச்சி புருஷனை பாரியா அந்த பிசினஸ் பண்ணி அந்த இது இந்த இதுல எடுத்துட்டா, நம்ம மட்டும் ஓட்ட குடிச்சல உட்கார்ந்து எத்தனை தடவை மனசை அடிச்சிருப்போம். அதான் ஒரு பெண்ணாலதான் ஒரு ஆணை பணக்காரனா மாக்கலாம். ஒன்னும் டென்ஷன் என்னத்தையா இது, வந்தா போகும், அதெல்லாம் டென்ஷன். அல்லாஹ் தருவா, நீ உழை அப்படின்னு சொன்னா போதும், கனவை எப்பயும் உழைப்பான். அதனால எந்த ஒரு தர்ம சங்கட நிலை வந்தாலும் கை விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு அவன் தள்ளப்பட்டாலும்
மன ஆறுதலுக்கான வாசகத்தை கைவிடாம பேசுங்க. அதுதான் அந்த குடும்பம் வெற்றிக்கு காரணம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம சங்கடத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மனைவியுடைய வாசகம் அந்த சமூகத்தின் மீது உள்ள தப்பெண்ணத்தை இல்லாம ஆக்கிருச்சா இல்லையா? அப்ப எனவே உங்களினுடைய அந்த வழிகாட்டுதல், ஒரு பெண்ணின் வழிகாட்டுதல் ஒரு சமூகத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்துவிடும். அதனால தாய்மார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கணவன்மார் எந்த ஒரு நிலையில் பொருளாதாரத்தில் கீழே விழுந்தாலும் அவனை தூக்கி விடக்கூடிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து ஒரு உபதேசம் பண்றாங்க. பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன், எனவே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யாரு? மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி, ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்று கூப்பிட்டாங்க. யாருன்னு கேட்டாங்க. நான் ஸைனப். எந்த ஸைனப்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப். என்ன விஷயம்? நீங்க இப்ப தர்மம் செய்ய சொல்லி பயான் பண்ணிட்டீங்க, எனக்கிட்ட ஒரு தங்க வளையல் இருக்குது, அதை நான் யாருக்கு தர்மம் செய்யட்டும் என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, என் கணவன் வறுமையில் இருக்கிறார், என்னுடைய கணவர் வறுமையில் இருக்கிறார், ஆனா எனக்கிட்ட நகை இருக்குது, இந்த நகையை நான் யாருக்கு தர்மம் செய்ய கேட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விடவும் உன் கணவனுக்கு நீ தர்மம் செய்ய அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வாசனை நமக்கு எதை காட்டுது? உன்னை பொறுப்படுத்த கணவன் பொருளாதாரத்தில் வீக்னஸ் அடைந்தால் முதலில் நீ தோள் தட்டி கொடுப்பது உன் கணவனாக இருக்க வேண்டும். எப்படி அழகான ஒரு உபதேசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய. அப்ப நெருக்கடியான நேரத்தில் பெண்களே, நீ உங்களால மட்டும்தான் உங்களை கணவனை பாதுகாக்க முடியும். எந்த பெரிய இடம் வந்தாலும், எந்த பெரிய டென்ஷன் வந்தாலும் உங்களால் மருந்து அழகாக கொடுக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், அதை வீணாக்கி விடாதீர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணாச்சும் அல்லாஹ்வுடைய கடமையை அழகாக நிறைவேற்றி மார்க்கத்தில் அழகாக 5 நேரம் தொழுது நோன்பு பிடித்து குர்ஆன் சொன்னபடி வாழக்கூடிய ஒரு பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், கணவன் மார்க்க முரண் இல்லாத காரியங்கள் சொல்ற, இதுங்க பயணம் போங்க, நல்லா செய்யுங்க, இந்த மாதிரி நடக்க, இப்படி நடந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உபதேசம் செய்தால் அந்த பெண் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டால், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம், அல்லாஹு தஆலா 8 வாசலையும் திறந்து வைக்கிறான் அந்த பெண் விரும்பிய வாசலால் சுவர்க்கம் நுழைவதற்கு. இந்த சான்ஸ் ஆம்பளைகளுக்கு கிடையாது. பொம்பளைக்கு தின்ன கொடுத்தா 8 வாசலும் எங்கேயுமே இல்லை. பொம்பளைக்கு தின்ன கொடுத்தா 8 வாசலும் எங்கேயும் இல்லை. ஆனா ஒரு பெண்ணுக்கு தான் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டால், கணவனுக்கு கட்டுப்பாடுன்னா என்ன? அவன் சொன்னா அது மட்டும் கட்டுப்பாடு அல்ல. நான் முன்கூட்டி சொன்ன சில செய்திகள், ஒரு கணவன் கஷ்டப்படும் நேரத்தில், அவன் வெளியில பிரச்சனையோடு சந்திச்சு வீட்டுக்கு வரும் நேரத்தில் நீங்கள் அவரை சாந்தப்படுத்துறதெல்லாம், அவரை நீங்கள் மரியாதை செய்வதெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அமைந்து விடும். அப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சுவர்க்கத்துக்கான வழியை அல்லாஹு தஆலா நமக்கு பெண்களுக்கு திறந்து தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தன் கணவனை தாண்டி இன்னொருத்தனை நாங்கள் மனசாலையோ அல்லது வெளிப்படையாகலையோ தன் கணவனுக்கு முன்னாடி நடத்திவிட பேசிவிடக் கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குந்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத ஐ யஸ்ஜுத லி ஸௌஜிஹா. சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அப்படி மனிதர்களுக்குள் மனிதர்கள் சுஜூத் செய்யக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் அனுமதித்திருந்தால் கணவன் காலில் விழுந்து சுஜூத் செய்யுமாறு ஒரு மனைவிக்கு நான் ஏவி இருப்பேன் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் யாரை மதிக்கணும்? யாரங்க? கணவனைத்தான் மதிக்கணும். ஒரு பெண் கணவனைத்தான் மதிக்க வேண்டும் என்றதை நாங்கள் அழகாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே தாய்மார்களே, அப்ப நம்ம தெளிவான சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா
நமக்கு கணவனை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கிறான். ஒரு ஆண் இருக்கிறான், ஆணுக்குரிய கடமையும் பெண்ணுக்குரிய கடமையும் வேற, ரெண்டு ஒன்று கிடையாது, ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அல்லாஹ் ஒரு ஆணை கூப்பிட்டு சொல்கிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நீ அல்லாஹ்வை தொழ வேண்டும், உன் தாய் தந்தையரை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவிக்க வேண்டும். அதே ரப்புல் ஆலமீன் தூதர் சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது சுஜூது செய்ய இருந்தால் தாய் தந்தையருக்கு சுஜூது செய்யுமா சொல்லியிருப்பேன்னு சொல்லல, கணவனுக்கு சுஜூது செய்யுமா சொல்லியிருப்பேன். அப்ப பெண்கள் உங்களுக்கு தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட உரிமையில் முதன்மைப்படுத்தின யாரு? கணவன். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. சொல்லலாம், பெத்த வாப்பா பெத்த உம்மா பால் தந்து என்ன வளர்த்திருக்கிறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க, அப்ப நான் அவங்க வெறுக்க சொல்லலையமா இருக்கலாம். முதலில் கட்டுப்படுவது யாருக்கு? இதான் கான்செப்ட். இங்க நீ முதல் உன்னுடைய ஹெல்ப்னஸ் யாருக்கு கொடுக்கணும்? இதான் நீங்க டாபிக். பஞ்சாயத்து என்ன தெரியுமா? யார் முதன்மை என்பதுதான், வெறுப்பது அல்ல. இங்க உன் கணவன், உன் அண்ணன், உன் தம்பி, 3 பேர்ல யார செலக்ட் பண்ண போற? சாய்ஸ் ஏது? அண்ணன் தம்பியா கணவனா? நிறைய பேர் அவருக்கு நிறைய தப்பு பண்றாங்க. அண்ணன் தம்பிக்காக கணவனை தூக்கி எறிகிறாங்க. அது அல்ல, இது வெறுப்புக்கு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. அண்ணன் தம்பிக்கு கௌரவம் கொடுக்கணும், கஷ்டத்துக்கு பங்கு கொள்ளணும். ஆனா கணவனை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. கணவனை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. அதுதான் ஒரு பெண் ஒரு கணவனுக்கு எல்லா இடத்திலும், அவன் எல்லா இடத்திலும், பொதுவாக பொருளாதாரத்திலிருந்து மீட்சி பெறலாம். ஒரு மனைவியினுடைய கெட்ட வாசகம், கெட்ட நடத்தையால இருந்து வெளியே வர கஷ்டம். பொருளாதாரத்தில் +2 வச்சுக்கோங்களேன், +2 வச்சாலும் சமூகத்துக்கு போகலாமா வரலாமா இல்லையா? சமூகத்துக்கு நடக்கலாமா இல்லையா? நடக்கலாம். அதுவே ஒரு பெண் கெட்டவள் என்ற ஒரு செய்தி பப்ளிக் ஆகிவிட்டால் அவனை வெளிவர முடியுமா? இல்லைங்க, வெளிவர முடியாது. அவனால ஊரை விட்டே ஓடிடுவான். அதனால இஸ்லாம் நமக்கு அழகிய வழி காட்டுகிறது. தாய்மார்களே, பெண்கள், நீங்க நினைக்கலாம் எனக்கு 60 வயசு ஆயிட்டு. நீங்க 60 வயசானாலும் 70 வயசானாலும் 99 வயசானாலும் பொம்பளை தான், ஆம்பளை தான். உங்களுக்கான சட்டம் கணவனை கட்டுப்படுத்த ஆகணும். எனக்கு ஆம்பளை பிள்ளை பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ எல்லாம் இதுக்கு எனக்குன்னு கேட்கக்கூடாது. அது நன்றி கெட்ட தன்மை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் நரகமத்துக்கு மிக காரணமே கணவனை நன்றி கெட்டு பேசுவதுன்னாங்க. அப்ப அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய்மார்களே, எப்பொழுதுமே நிதானமாக நேர்மையாக இருக்கணும். எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலா கணவன் கஷ்டப்படும் பொழுது, மனசு ரீதியாக கஷ்டப்பட்டாலும், சமூக ரீதியான பைசரிப்புல கஷ்டப்பட்டாலும், பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டாலும், முதல் உரிமை உங்கள்கிட்ட கணவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவனை நீங்க கண்ணியப்படுத்தவன், அதுக்காண்டி வாப்பா அம்மாவை அப்படி சொல்ல வரல, அவங்களுடைய உரிமையெல்லாம் இருக்குது. முதன்மை யாரு படத்துக்கு? கணவன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் விடயத்தில் நிதானமாக இருங்க. இன்னொரு சப்ஜெக்ட நான் சொல்லிடுறேன், அது சில நேரம் உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், அது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அது கசப்பு தான். ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் நேர்மையை நீங்க கையாள வேண்டும். நேர்மையை கையாள வேண்டும். அது என்ன? எந்த ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கையில் இன்னொன்றை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. விரும்புவாங்களா? ஒரு காலம் விரும்ப மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்கிறான், ஆயிஷாவே நான் ஜைனபை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா நாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மட்டும் மனைவியாக இல்லையே அப்படின்னாங்க. அவ இதுல என்ன விளங்குது? நான் மட்டும் மனைவியாக இருந்தால் நோ சான்ஸ் அர்த்தம் தான் அது. நோ சான்ஸ், ஏன் லைஃப்ல இன்னொருத்தையும் நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் மட்டும் மனைவி இல்லையே, எனவே நான் தடுக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்க அதே உரிமை இருக்குத்தானே, அதெல்லாம் தடுக்கல. அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து பாரக்கல்லாஹு லக்கன ஆயிஷா நாய் துஆ செஞ்சாங்க. இதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது இயற்கையான குணம் அப்படித்தான். ஆனால்
சப்போஸ் ஒரு கணவன் அப்படி முடித்து விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்க அவரது அட்வான்டேஜா ஏதாவது எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க தான் தண்டிக்கப்படுவீங்க, அவர் தண்டிக்கப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு கணவன் ஒரு மனைவியை அழைத்ததுக்கு பின்னாடி அவள் மறுத்தால் மலக்குகள் அந்த பெண்ணுக்கு சாபம் கொடுக்கிறார்கள். அது செகண்ட் வைஃப், தேர்ட் வைஃப், ஃபர்ஸ்ட் வைஃப் எல்லாம் கிடையாது. உங்க கௌரவம், உங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். அது நான் யாரும் மாற்றுவது தெரிவிக்க முடியாது. ஆனால் அப்படி சப்போஸ் நடக்கக்கூடாது. அது ஏன் நடக்கக்கூடாதுன்னா உங்க சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமா இல்லையா? உங்க கௌரவம் உங்களுக்கு முக்கியமா இல்லையா? நம்ம சஹாபாக்கள் காலம் இல்லையே. நம்ம எல்லாம் இப்ப நம்ம சமூகம் வந்துகிட்டு பல் சமூகத்துக்கு மத்தியில மட்டுமல்லாமல் வித்தியாசமான கான்செப்ட் நம்ம வளர்ந்து வந்துட்டோம். நம்ம ரோசம் மானம் எல்லாமே அடுத்தவங்க வச்சு நம்ம தீர்மானிக்கும், மார்க்கத்தை வச்சு தீர்மானிக்கிறோம். மார்க்கத்தை வச்சு தீர்மானிச்சோம்னா ஏன் கணவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணையை எடுத்துக்காம நம்ம யோசிப்போம் மார்க்கத்தோட இருந்தால். ஆனா அதை விட்டு நம்ம வேற தானே யோசிக்கிறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று நம்ம யோசிக்கிறோம். அப்ப அந்த கான்செப்ட்ல இருக்கும்போது நம்ம தப்புன்னா படுவோம். அதெல்லாம் சரின்னு காண மாட்டோம். உங்க கோரிக்கை, உங்களுடைய விடைய நியாயம். ஆனால் சப்போஸ் அப்படி நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம அட்வான்டேஜா எடுத்து நம்ம வேற விதமாக நம்ம கையாண்டால் நம்ம தான் அல்லாஹ்வுக்கு குற்றவாளியா நிற்போம். அப்ப அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு பெண் எப்பொழுதுமே ஒரு கணவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்க மாறணும். அது ஈமான் உள்ள பெண்ணுக்கு மட்டும்தான் முடியும். ஈமான் உள்ள பெண்ணால மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அனஸ் ரலியல்லாஹு தாய், அனஸ் ரலியல்லாஹு தாய் மார்க்கத்துக்காக தன் கணவனை தூக்கி எறிஞ்சவங்க. கணவன் கொடுமைக்காரன், சாப்பாடு தரல, தின்ன தரல, என்ன எல்லா இடத்தையும் வந்து நாரடிச்சு தெரிஞ்சான்றதுக்காக கணவன் தூக்கி வீசல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தூக்கி வீசினாங்க. ஆனா அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு கணவனை அபூ தல்ஹாவை அல்லாஹ் கொடுக்கிறான். அபூ தல்ஹாவுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, உமைர் என்று சொல்லி ஒரு குழந்தை கிடைக்குது. இவர் ஒரு பிசினஸ்மேன். பிசினஸுக்கு போகும் போது மகனை கவனமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. போயிட்டு திரும்பி வரக்குள்ள மகன் மௌத்தாயிடுறாங்க. மகன் மௌத்தாகி விடுகிறான். இதுலதான் நீங்க ஒரு விடயத்தை கவனிக்கணும். வர்ற கணவன் எப்படி வருவான்னு தெரியாது. ஆனா அவனுடைய நிலைமையை புரிஞ்சதுக்கு பின்னாடிதான் உங்க கவலையை நீங்க வெளிப்படுத்தணும். வந்த உடனேயே உங்களோட மகன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படி இப்படின்னு கத்தக்கூடாது. ஏற்கனவே 99 டிகிரி வேலை செஞ்சுட்டீங்க, இன்னொரு 100 வெளுத்துடுவான் பிடிச்சவன். ஏன்னா ஏற்கனவே வெளியில இருந்து வரக்கூட டென்ஷனா வருவான். விளங்கினா தாய்மார்களே? அப்ப நம்ம அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னை அண்டை விட்டார் சொல்லிவிட்டார்கள், என் கணவன் வர்ற நேரமாகிவிட்டது, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போய்க்கிறீங்க, என்னை தாண்டி நீங்க என் கணவனுக்கு எந்த செய்தியும் சொல்லக்கூடாது. சுபஹானல்லாஹ். அப்ப ஒரு கணவனுடைய மன அமைதிதான் முதல் ஒரு பெண் கவனிக்க வேண்டும். ஒரு கணவனுடைய தேவையைத்தான் ஒரு பெண் முதன்மைப்படுத்த வேண்டும். ஒரு கணவனுடைய கஷ்டத்தை தான் ஒரு பெண் முதன்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கஷ்டத்தின் போது, துன்பத்தின் போது தோள் கொடுப்பவள் தான் மனைவி. அவன் கஷ்டத்தில் விட்டுட்டு ஓடி போறதுக்கு பின்னால் அப்பாடி வேணாலும் உம்மா விட்டு ஓடிட்டு அவன் கொஞ்சம் நல்லா வந்தது கூட ஓடியதை ஒட்டி கொள்றான். இது மனைவி அல்ல, இது பிசாசு. பேய் பிசாசு அல்ல, பணத்து பிசாசு. அப்படி ஒரு தாய்மார்கள் நம்ம மாறக்கூடாது. அப்ப இந்த தாய் கணவன் வர்றாரு, அபூ தல்ஹா வர்றாங்க. வந்ததுக்கு பின்னாடி முதலாவது விசாரிக்கிறாங்க, என் பிள்ளை எப்படி. நம்ம கணவன் அப்படித்தானுங்க, வீட்டுக்கு வந்த உடனே மகனங்க தூங்கிட்டான், சாப்பிட்டானா, அவன் மேல் கழிவானா, படிச்சானா, முதல்ல அவர் உங்களை விசாரிக்க மாட்டார். முதல் விசாரிக்க நம்ம பிள்ளை தான் விசாரிப்பார். ஏன்னா விசாரிக்க போறது நீங்க தானே. உங்களை காணாட்டி எங்கட அம்மா தான் கேட்பாரு. உங்களை கண்ணெதிரே கண்ட உடனே எங்க பிள்ளை என்ன செய்யறான், ஏதாச்சு, எங்க அவசரப்படுறீங்க, உட்காருங்க, தண்ணியை குடிங்க, இருந்தாங்க அப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அவரோட மைண்ட மாத்தணும். முதல்ல வந்தான பெத்து போட்டாயடா புள்ள பாடுற அட்டகாசு அப்படி சொல்லக்கூடாது. கணவன் வந்தா எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. முதல்ல நீங்க சாந்தப்படுத்தணும் கணவன். அப்பண்டா தான் அவனுக்கு வெளியில உள்ள பிரச்சனை எல்லாம் அப்படியே கூலாகும். ஒருத்தன் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு தானே வாரான். வர்ற வீட்டிலேயே பிரச்சனை எங்கெங்க போவான் அவன். அப்ப அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய வீட்டு, உன் மனைவி உனக்கு அமைதியான இடம். அப்ப அமைதியை தேடி வருகின்ற பொழுது
நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். கணவன் கஷ்டப்படுவான், பொருளாதாரம் இல்லாமல் இருப்பான், சில நேரத்துல கஷ்டத்துல இருப்பான். நீங்க கஷ்டத்தை காட்டக்கூடாது. அந்த நீங்க எல்லாம் உண்மையில பெரிய தியாகிகளா இருப்பீங்க இல்லைங்களா? மரணத்துல இடத்துக்கு போயிட்டு ஒரு குழந்தைய சுமந்து பெத்துட்டு வாரீங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா நமக்கு? சும்மா ஜுஜுபி மெட்டர்ல. ஆனால் அந்த சமூகத்தினுடைய சில கெட்ட குணங்களை கண்ணெதிரே பார்ப்பதனால நம்மளும் அப்படி பழவிடுறோம். நீங்க யாரும் அப்படி கிடையாது, நீங்க எல்லாம் தங்கமான தாய்மார்கள். ஆனாலும் நம்மளோட ஒட்டிட்டு இருக்கிற ஷைத்தான் ஒரு காலம் நம்ம நிம்மதியை வாழ விட மாட்டான்ல. அப்படி அப்ப இந்த தாய் கணவர் வந்த உடனே அவர் அமைதியா தூங்குறாரு அப்படின்னுட்டாங்க. என்ன சொன்னாங்க? அமைதியா தூங்குறாரு. கலாஸ். அவ தூங்குற பிள்ளைய பத்தி தட்டி எழுப்பிட்டா சோமாரிக்கு ஆடான்னு கேட்பாரா இந்த தகப்பனாவது? விட்டுட்டாங்க. அப்ப அவருக்கு உணவு கொடுக்கறாங்க, அவரை உடல் தேவையை பூர்த்தி செய்யறாங்க. அவருடைய உடல், மனசு, மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்பா, யாராச்சும் உனக்கு ஒரு அமானிதமான ஒரு பொருளை தந்து திருப்பி கேட்டா நீ என்ன பண்ணுவ? என்னமா இது, ஒருத்தன் தர்றா, திருப்பி கேட்டா கொடுத்துருவோம். அல்லாஹு தஆலா உமைரை அமானிதமாக தந்து மீண்டும் எடுத்து விட்டான்னு. சுப்ஹானல்லாஹ். பதட்டம் இல்ல, டென்ஷன் இல்ல, கண்ணீர் இல்ல. உங்களை மாதிரி சமூகத்தை உலகத்துல பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களால மட்டும்தான் உங்கள் கவலையை நேரடியாக பேப்பர் வச்சு ஒட்ட முடியும். உங்களால மட்டும்தான் உங்கள் கவலையை பேப்பர் வச்சு ஒட்ட முடியும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். கணவன் மனைவி சண்டை, சட்டாப்பட்ட பைப் நடக்குது, கதவு தட்ட சத்தம் கட்டவுடனே உடனே தொடர்ந்துட்டு அப்படி செஞ்சு எல்லாம் அழகா செஞ்சுட்டு நீ வந்து உத்து பாக்குறது. அதுவே வாப்பான்னு சொன்னா கண்ணெல்லாம் தொழுது அப்படி சும்மா ஒன்றுமே நடக்காத மாதிரி வாங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறது. இது யாரால முடியுமா? அல்லாஹ் அந்த ஒரு பன்மை உங்கள்கிட்ட தான் வந்திருக்கிறது. அதை நீங்க கணவன் விடயத்தில் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. எனவே தாய்மார்களே, நம்ம கணவன் விஷயத்தில் நீங்க ஒரு என்ன பெரிய சிக்கல்ல மாட்டுப்பட்டு வந்தாலும் அதுல இருந்து அவனை ரெக்கவர் பண்ணி வெளியே எடுங்க. முடியும் உங்களால. அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்க கணவன் தான் நிம்மதியாக ரெஸ்பெக்டாக வாழக்கூடியவன். அந்த முறையை அல்லாஹ் தஆலா உங்களோட கையில மிகப்பெரிய ஒரு ஆயுதமா தந்திருக்கிறான். எனவே உங்க குடும்ப சந்தோஷத்துக்கு உங்களினுடைய ஐடியாக்கள் தான் மிகப்பெரிய வெற்றிக்கான வழி. எனவே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கும் கணவன்மாருடைய விடயத்தில் அமைதியான முறையை வாழ்க்கையை கொண்டு போவதற்கும் அல்லாஹ் தர்ம சங்கடத்தில் நீங்களே அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் தந்த அந்த துணையை அழகாக பயன்படுத்துங்கள். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.